வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போறேன். செடிகள் எல்லாம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. இது கோவக்காய் செடி. பக்கத்துல இருக்கிற கண்டெய்னர்ல அதுவா நேச்சுரலா ரூட்டிங் வந்திருந்தது. அது ரொம்ப ஓரமா இருக்கிறதுனால எடுத்து சென்டர்ல நட்டு வச்சேன், ரொம்ப நல்லா வரும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் மற்ற விதைகள் என்னென்னலாம் விதை போட்டோமோ எல்லாமே வந்துடுச்சு. காராமணி காய், இது கத்திரிக்காய் விதைகள் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெத்தலைவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வந்திருந்தேன் வீட்ல இருந்து. அது ஓரமா பார்த்தா முளை இருந்தது, அதை கட் பண்ணி வச்சேன். வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்ற செடிகள் எல்லாமே வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கோவக்காய் செடியும் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. நியர்லி இது ஒரு 15-20 டேஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னொரு 15-20 டேஸ் ஆச்சுன்னா பூவும் வந்துடும். தனியாக எடுத்து வச்சதும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற விதைகள் என்னெல்லாம் விதைகள் இட்டோமோ எல்லா விதைகளும் வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் கார்டு மட்டும் வரல, பீர்க்கங்காய், அது மட்டும்தான் வரல. இது பாடாமல்லி செடி. அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதைகள் போட்டிருந்தேன், அதுவும் 2 இலை வந்துடுச்சு. சுரக்காய் செடி, அவரைக்காய் செடி எல்லாமே வந்துடுச்சு. நான் போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிடுச்சு. ஒரு பீர்க்கங்காய் மட்டும்தான் காலை வாரிட்டாரு. அவர் பழைய விதைன்னு நினைக்கிறேன், பழைய விதைங்கிறதுனால வரல. இல்லைன்னா முத்தின காயிலிருந்து எடுத்த விதையா இருக்காது, ரொம்ப இளமையான காயிலிருந்து எடுத்த விதைகளும் வராது. மற்ற எல்லாமே சுரைக்காய், அவரைக்காய், காராமணிக்காய் எல்லாமே அப்புறம் குட்டி பாவக்காய் போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. இது ஒரு 30 நாள் ஆன கோவக்காய் கொடியில பூ வந்துடுச்சு. மற்றதெல்லாம் நல்லா வளருது. மோஸ்ட்லி 60லேருந்து 80 நாளுக்குள்ள பூ காய்க்க ஆரம்பிச்சிரும். நல்ல விதைகளா இருந்தா நல்ல செடிகள் வளரும், நல்ல விதைகளா இருந்தா நல்ல காய்கரும் காயும் வரும். இது இனியோட அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.